ஹாய். பொதுவாக நம்ம எல்லாருமே மற்றவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இந்த மற்றவங்கலாம் யார் யார்? நம்மளை ஒதுக்குறவங்க, நம்மளோட எதிரிங்க, நம்மளை பற்றி தப்பு தப்பாக புறம் பேசினவங்க, அப்புறம் நம்மளோட துரோகிங்க, இவங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவங்க எல்லார விடவும் முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஒருவேளை அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரணமானவங்களா இருப்பாங்க. யார் அந்த முக்கியமான நபர்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, யார் அந்த முக்கியமான நபர் அப்படின்னா அது நாம தாங்க. முதல்ல நமக்கு வாழ்ந்து காமிக்கணும். நம்மளோட மனசாட்சிக்கு நாம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்க முன்னாடிலாம் ஈஸியாக வாழ்ந்து காமிச்சிடலாம். ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எஸ், நம்ம வெளி உலகத்தில் வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அது அந்த செயலை நம்ம இறங்கும் பொழுது நமக்குள்ள ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும், ஏகப்பட்ட சந்தேகம், பயம், பதட்டம். நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்ம ஜெயிப்போமா, இல்லை மறுபடியும் நம்ம அவமானப்படுவோமா அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் நம்மள அடுத்த கட்ட செயலை செய்யவே விடாது. மேலே மேலே நமக்குள்ள தடங்களை தான் ஏற்படுத்தும். ஓகேங்களா? மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுன்ற ஆசை இருந்தாலும் அவங்கள பார்த்து ஏதோ ஒரு பயம் நமக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கிட்டு பதட்டப்படாம நமக்கு முதல்ல வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ முடியும். ஏன் நமக்காக நம்ம வாழணும் அப்படின்னா, நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் வெளி உலகத்துல நாம நல்லா வாழ முடியும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ள பதட்டப்பட்டுக்கிட்டோம், பயந்துக்கிட்டோம் இருக்கிறப்போ வெளி உலகத்துல நம்மளால ஒரு தைரியமான வாழ்க்கைய வாழ முடியாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு செயலையுமே நாம நம்பிக்கை வச்சு செய்யணும். நாம முதல்ல நம்பணும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட ஆரம்பிக்க கூடாது. உனக்கு வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா நீ தைரியமா அதுல இறங்கி வாழ்ந்து காமிக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு கட்டத்துல எடுத்த உடனே வெற்றி கிடைக்குமானா அது சந்தேகம் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்லா மாறும். அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நாம மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறோம்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம எல்லாமே நம்ம தேடிக்கிட்டோம்ப்பா, நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம வெற்றி கிடைச்சிருச்சு, அந்த வெற்றியை நாம தான் சந்தோஷமா அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துடும். இப்போ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியது யாரு? ஆளு நானாக தான் இருப்பேன். நான் ஜெயிச்சிட்டா அது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷம். நான் தான் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட போறேன். அப்போ எனக்கு தானே நான் முதல்ல வாழ்ந்து காமிக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? உங்க சந்தோஷத்துக்காக நீங்க வாழறப்போ கண்டிப்பா நீங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா வாழ்வீங்க. ஆனா இங்க நமக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழணும்னா முடியாது. அது இப்போ அவங்களுக்காக அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இருக்க மேல பயமும் பதட்டமும் தான் வரும். நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம வாழலாம், நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம கஷ்டப்படலாம், நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம உழைக்கலாம் அப்படின்னு நினைக்க நம்மளோட வாழ்க்கை அழகான ஒரு பாதையில போகும், அழகான ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்ந்து காமிங்க, உங்களுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க நீங்க யாருன்னு. உங்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்தை என்ன கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.